Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 536 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது பயங்கரமான பிரச்சனையில இருந்தோம் அப்படினா நம்மளுக்கு கடவுள் நேர்ல வந்து உதவுவாரு அப்படினு சொல்லுவாங்க. ஆனா கடவுள் நேர்ல வராரு அப்படினா அவருடைய ரூபத்துல கண்டிப்பா வந்து உதவ மாட்டாருங்க. உங்க கூட இருக்கிறவங்களுடைய ரூபத்துல வரலாம், இல்லனா நீங்க வளர்க்கிற செல்ல பிராணியோட ரூபத்துல வரலாம். அந்த செல்ல பிராணி அதோடைய உயிரை கொடுத்தும் கூட உங்களை வந்து காப்பாற்றலாம். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிறைய உங்களுடைய வாழ்க்கையில கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அதே மாதிரி ஒரு நிகழ்வு, ஒரு அமானுஷ நிகழ்வு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோல நீங்க அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க பார்க்க போறீங்க. இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு பூபதி அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு இயர் 1980s நடந்ததாக வந்து சொல்லியிருக்காரு. சரி, அப்படியே நம்ம டைம் டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களுக்கு பின்னாடி வந்து போவோமா? ஸோ பூபதி வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற அழகிய கிராமத்தில் தான் வசித்து வந்திருக்காரு. ஸோ அந்த கிராமத்துடைய பேரை சொல்ல வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அழகிய கிராமம் அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ பூபதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவும் பணக்கார குடும்பத்தில் தாங்க வந்து பிறந்திருக்காரு. ஸோ பணக்கார குடும்பம் அப்படின்னா அவங்களுக்குன்னு அவங்களுடைய கிராமத்தில் நிறைய ஏக்கர் கணக்கில் வயல்வெளிகள் இருக்கிறதாகவும் இது வரைக்குமே அதை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணி ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வசதியாக இருந்த ஒரு பையன் எப்படி இருப்பார் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் வேவர்டாக தான் இருப்பார் இல்லையா? கொஞ்சம் ஜாலியாக வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுற்றுறது, ஒரு பொறுப்பே இல்லாமல் பண்ணுறது, இந்த மாதிரி ஜென்ரலாக இருப்பாங்க. நான் அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்ல வரல, ஜென்ரலாக இருப்பாங்க. ஸோ அப்படி தான் பூபதியுமே வந்து இருந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பூபதியோடைய தந்தைக்கு ஒரு மிகப்பெரிய கவலையை கொடுத்துருக்கு. என்னடா இந்த பையன் உருப்படவே மாட்டானா, எப்பயுமே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானே, நம்மளுடைய சேர்த்து வச்ச காசை எல்லாமே அழிச்சிருவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஸோ இவங்களுடைய ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக ரிச்சாக மாதம் நிறையா வருவாய் வர மாதிரி ஒரு ஃபேமிலியாக இருக்கிறதுனால இவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொறாமை. நம்ம ஊரில் சகஜம் தானே, ஒருத்தன் நல்லா இருக்கிறான் அப்படின்னா பரவாயில்லப்பா, இவன் கஷ்டப்படுறான், சூப்பராக இருப்பான்ப்பா அப்படின்னு எவனுமே நினைக்க மாட்டான். நினைக்கிறவன்லாம் எப்படி நினைப்பான், இவன் எப்படி இவ்வளோ பணக்காரன் ஆகலாம், இவனை எப்படியாவது பண்ணி அவனை நம்ம ரேஞ்சுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர நம்ம எப்படியாவது உழைச்சி அவன் ரேஞ்சுக்கு உயரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சதா சரித்திரமே கிடையாது. அப்படி தான் இவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற சொந்தக்காரங்களும். ஸோ இவங்களுடைய பிஸ்னஸ், அதாவது வயல்வெளிகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல வேலைக்கெல்லாம் போவாங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து அதிகப்படியான காசு கொடுத்து வேலைக்கு போகாமல் பண்ணுறது, இல்லைனா வேற ஏதாவது பிரச்சனைகளை உண்டுபடுத்தி அவங்க வந்து இவங்க வயலுக்கு வந்து வேலை பண்ண விடாமல் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எதுவுமே இவங்களுடைய குடும்பத்துடைய வருமானத்தை குறைக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க என்னென்னமோ பிளான் பண்ணுறாங்க, ஆனால் என்னென்ன பிளான் பண்ணாலும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இவங்களுடைய சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா மென்மேலும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, இவங்களும் ரிச் ஆகிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதனால அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, எப்படியாவது இவங்களை இறக்கணுமே, இவங்களை இறக்கிறதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் அவங்களுக்கு பூபதி அப்படின்ற ஒரு கேரக்டர் ஞாபகத்துக்கு வருது. சரி, இந்த பையனை எப்படியாவது வந்து தவறான வழியில் எடுத்துகிட்டு போயிட்டு அதுவே இவங்களுடைய குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்கு உண்டான காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொந்தக்காரங்களோட பசங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. சரி, அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு கெட்ட பழக்கங்கள், அதாவது மது அருந்துறது, அதுக்கப்புறம் சிகரெட் குடிக்கிறது, இந்த மாதிரி நிறையா கெட்ட பழக்கங்களை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இவருமே ஆரம்பத்தில் அந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் எல்லாம் வந்து அடிமையும் ஆயிடுறாரு. இதனால இவங்களுடைய அப்பா, அதாவது பூபதியோடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஃபீலிங், என்னடா இது, நம்ம பெற்று வச்சிருக்கிறதே ஒரே ஒரு பையன், நம்மளுடைய சொத்துக்கு எல்லா வாரிசுமே இவன் தான், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது பூபதிக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேச்சுமே எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா,
இவன் ஆல்ரெடி உருப்படாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான், இவனுக்கு கல்யாணம் வேற ஒரு கேடா, இவனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா இவன் உருப்படுற மாதிரி ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும், ஒழுங்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனை வந்து வைக்கிறாருங்க. ரொம்ப நல்ல கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனை தெரிஞ்சதுக்கப்புறம் பூபதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவரே வந்து உட்காந்து யோசிக்கிறாரு, என்னடா இது நம்ம என்னென்னமோ பண்ணணும் ஆனால் தப்பு தான் பண்ணுறோன்றது தெரியுது, ஆனால் இந்த தப்புக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் இவர் கூட இருக்கிற இவங்களுடைய சொந்தக்கார பசங்க அவங்க தான் இவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இவரே வந்து ஒரு நாள் வந்து போயிருக்காரு, எல்லாரு கூடயும் உட்காந்து மது அருந்தும் போது அவங்க எல்லாமே மது அருந்துகிட்டு இருக்காங்க. இவர் வந்து இல்லை எனக்கு இன்னைக்கு குடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றாரு. ஆனால் அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அன்றைக்குமே வந்து குடிக்க வச்சுருக்காங்க. ஸோ ஃபைனலாக இவர் என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா இவங்களுடைய பிளான் இதுவாக தான் இருக்கணும், என்ன எப்படியாவது வந்து உருப்படாமல் பண்ணிடணும் அப்படின்றது தான் பிளானாக இருக்குது. ஸோ நான் இதிலிருந்து கொஞ்சம் தூரம் வரணும், வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுறாருங்க. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அவங்களுடைய சொந்தக்கார பசங்க கூட வெளியே போகிறதே வந்து அவாய்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசுறதுமே அவாய்ட் பண்ணுறாரு. இப்படி ஒரு 2 வாரம் வந்து போகுதுங்க. ஆனால் இந்த 2 வாரத்தில் இவருக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவும் லோன்லி ஆகிடுறாரு. ஏன்னா எப்பயுமே இவரை சுற்றி ஒரு 4-5 பசங்க, அதுக்கப்புறம் ஜாலியாக பேசுறதுக்கு ஆள், சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்த ஒரு பர்சன் தனியாகவே இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இவருடைய வீட்டிலேயே வந்து இருக்க ஆரம்பிக்கிறாரு, ரூமுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிக்கிறாரு. இருந்து 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 இவருக்கு டிப்ரெஷன் வந்து ஆக ஆரம்பிக்குதுங்க. ஸோ இவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா நம்ம இதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு துணை வேணும். ஆனால் துணை வேணும் அப்படின்னாவே நம்ம ஒழுங்காக இருந்தால் தானே நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, ஒழுங்காக இல்லைனா எப்படி அப்பா கல்யாணம் பண்ணி வைப்பார், நம்மளுக்கு கல்யாணமே ஆகாதோ அப்படின்ற ஒரு பயத்தில் இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காருங்க. அதாவது இவருடைய வயலில் உட்காந்து இவருடைய மாங்காய் தோப்புன்னு நினைக்கிறேன், அந்த தோப்பில் மாங்காய் மரத்தில் சாஞ்சி உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, என்ன பண்ணலாம், எப்படி வந்து நம்ம இந்த லோன்லினஸ்லேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தூரத்தில் இருந்து ஒரு நாய்ங்க, அதாவது ரொம்ப ஒல்லியாக இருக்குது, ஒரு ஸ்ட்ரீட் டாக் தான் வச்சுங்களேன், அப்படியே வாலாட்டிக்கிட்டு வாலாட்டிட்டு ஒரு பக்கத்துலேயே வந்து நிற்குது. இவருமே போ அப்படின்னு துரத்தி விடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் டாக் வந்து எங்கேயும் போகல, திரும்ப இவர்கிட்டே வருது. என்னது இது நம்மக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மாங்காய்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து போடுறாரு, சாப்பிடுதுங்க. சாப்பிட்டுட்டு திரும்பியும் இவர் பின்னாடியே சுற்றுது. சரி நம்ம கிளம்பி போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பி வர்றாரு. நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த ஒரு நாய்க்கு, அதாவது சாப்பாடெல்லாம் போட்டார் இல்லையா, அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பின்னாடியே நடந்து வருதுங்க. ஏன்னா இந்த நாய் பின்னாடியே நடந்து வருது, பார்க்குறதுக்கு ரொம்பவும் ஒல்லியாக இருக்கு, பல நாள் சாப்பிடல போல இருக்கு, ஒருவேளை சாப்பாடு போட்டனால நம்ம பின்னாடியே வருது, இதுதான்ப்பா நாய் நன்றி உள்ள பிராணி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இவர் பாட்டு நடந்து வராருங்க. ஆனால் அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா இவர் விட்டு போகலை, இவர் பின்னாடியே தான் வந்துக்கிட்டு இருக்கு. சரி நம்மளுக்கு கிடைச்ச துணை என்னமோ இதுதானோ அப்படின்னு சொல்லி இவருடைய மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. ஆனால் இப்படியே கூட்டிகிட்டு போனால் என்னடா தெரு நாயை கூப்பிட்டு வந்துட்டேன்னு வீட்டில் வந்து பயங்கர சண்டை போடுவாங்க. இந்த நாயை வந்து நல்லா குளிப்பாட்டி கொஞ்சம் பலன்னு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஊரில் இருக்கிற ஒரு கம்மாங்கரை, அந்த கம்மாங்கரைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. நாயை வந்து நல்லா குளிப்பாட்டுறாரு. குளிப்பாட்டி இப்போது சூப்பராகிட்டான், இவன் பலன்னு ஆகிட்டான், இவனுக்கு ஒரு பேர் வைக்கணுமே, என்ன செல்ல பேர் வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த நோய்வாய்ப்பட்ட ஒல்லியாக இருக்கிற நாய்க்கு இவர் வச்ச பேர் என்ன தெரியுமா? டைகர். ஆள் பார்க்கறதுக்கு தான் நீ வந்து கர்ஜனையா இல்லை, டைகர் அப்படின்ற ஒரு பேரை வச்சாலும் அது கர்ஜனையா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தான் டைகர் அப்படின்ற பேரை வைக்கிறாரு. குறிப்பாக சொல்லலாம் அந்த நாய் எப்படி இருக்குன்னா, கீழே ஒரு எறும்பு போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த எறும்பை வந்து இந்த நாய் மிதிச்சதுன்னா அந்த எறும்பு கூட சாவாதாங்க. காலை எடுத்த உடனே இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கிற, கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்க மாட்டியா அப்படின்னு வந்து அந்த எறும்பே திட்டுமா அந்த நாயை. அந்த மாதிரி தான் அந்த டாக் வந்து இருந்திருக்கு. ஸோ இவர் வந்து குளிப்பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோன்னா அவங்க அப்பா வந்து இவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு, அவங்க அம்மா இவர் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, பாட்டி வேறு விதமாக பார்க்குறாங்க. ஏய் ஏன்டா இந்த நாயை எங்கே கூப்பிட்டு வந்த, இப்போ எங்கேருந்து கூப்பிட்டு வந்து எங்கே எடுத்து போய் விட்றா அப்படின்றாங்க. நாயன்னு சொல்லக்கூடாது, இது என் டைகர், டைகரை நான் கூப்பிட்டு வந்திருக்கேன், டைகர் என் கூட தான் இருக்கும், யாராவது ஏதாவது சொன்னீங்க அவ்வளோதான் அவங்கள காலி பண்ணுறேன் அப்படின்னு வந்து சண்டை போடுறாரு. சரி எதுவும் கெட்ட வேலையெல்லாம் பண்ணல, மது அருந்துவான், அது அருந்தலை, சிகரெட் குடிப்பான், அதுவும் குடிக்கல, இப்போ பையனே ஏதோ திருந்தி 2 வாரமாக நல்லா இருக்கிறான், ஏதோ அவனுக்கு வந்து கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணுறான் போல இருக்குது, அதனால் இந்த நாயை கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. சரிப்பா இந்த நாயை வளர்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போயிடுறாருங்க. சரின்ட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா சாப்பாடு என்ன பண்ணியிருக்காங்கன்னு போய் பார்க்குறாங்க. நல்லா நாட்டுக்கோழி அடித்து குழம்பு வச்சுருக்காங்க. சொல்லும் போதே நம்மளுக்கு வாயிலெல்லாம் எச்ச ஊறுது, யாருக்கெல்லாம் எச்ச ஊறுதுன்னு வந்து சொல்லுங்கள். இந்த நாட்டுக்கோழி குழம்பை எடுத்து சாதத்தை போட்டு குழம்பு நிறையா ஊற்றி அந்த லெக் பீஸ் இருக்கும் இல்லையா, லெக் பீஸை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குழம்புல முக்கி எடுத்து ஒரு கடிச்சு அப்படியே சாப்பாடு எடுத்து வைக்கிறாரு பாருங்க வாயில். அமிர்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்குள்ளே எங்கிருந்து ஓடி வந்துச்சுன்னு தெரில, நம்ம டைகரு ஓடி வந்து எட்டி விட்டுச்சு பாருங்க பிளேட் வந்து பரபரன்னு பறக்குது. இவருக்கு செம்மக்கம், அட பாவி
இப்போதான் எடுத்து வாயில் வச்சா அதுக்குள்ளே தட்டி விட்டியாடா பிளேட்டை அப்படின்னதுக்கப்புறம் டைகர் எதுவுமே பண்ணலங்க. அப்படியே பிச்சுக்கின பின்னாடி வெளியே ஓடிடுச்சு. ஒரு வேலை எட்டி விட்ட பயத்தில் பின்னாடி ஓடிடுச்சு போல இருக்குது, வெளியே ஓடிடுச்சு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வேற ஒரு தட்டில் போட்டு சாப்பாடு சாப்பிடலாம்னு சொல்லி அந்த இடத்துலலாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்னொரு தட்டில் சாப்பாடு போட்டு திரும்பியும் ஒரு லெக் பீஸை தட்டுறாரு. லெக் பீஸு கிடைக்கல, இருந்த ஒரே லெக் பீஸும் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பீஸை எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அவ்வளோ டேஸ்ட்டு. சாப்பிட்டு முடிச்சுன்னா இவர் போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அரௌண்ட் ஒரு 12 மணி அளவு இருக்கும். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ கல்லை வந்து கல்லால் உடைப்பாங்கல்ல, டம்மு டம்மு டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்கும்ல, கல்லை அடித்தா எப்படி ஒரு சவுண்டு கேட்கும், அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்து இவருக்கு கேட்குது. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அதுவே வந்து தலைவலிக்குது. டம்மு 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 டம்முன்னு அவ்வளோ சவுண்டு கேட்குது. என்னடா இது, நைட்டில் யாரா இந்த இடத்துல கல்லை தூக்கி கல் உடச்சிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவர் எழுந்துக்கிறாரு. எழுந்துட்டு வெளியே போகிறாரு. வெளியே போய் பார்த்தா அப்படியே கும்மு இருட்டு. 1980s காலகட்டம்னா பாருங்களேன், தூரமாக தான் வீடெல்லாம் இருக்குது, பக்கத்தில் வீடுகளும் எதுவும் கிடையாது. ஆனால் இந்த சவுண்டு மட்டும் கிளியராக வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. அதாவது இவங்களுடைய வயல் இருக்கும் இல்லையா, இவங்களுடைய வயலுக்கு நடுவில் இருந்து ஒரு சவுண்டு கேட்குறது வந்து இவருக்கு கிளியராக கேட்குதுங்க. என்னடா இது இவ்வளோ இருட்டில் அங்கே போகிறதுக்கும் பயமாக இருக்குது. சரி போய் தான் பார்ப்போம், நம்ம கூட தான் டைகர் இருக்கானே, ஹே டைகர் கமான் அப்படின்னு சொல்லி டைகரை பிடிச்சி இழுத்து இவர் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வயலுக்கு போகிறாருங்க. கரெக்டாக வயலுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒரு பர்சன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய முடி வந்து வளர்த்துருக்காங்க. ஆனால் ஒரு பெண் கிடையாது, ஒரு ஆண் தான். முடி வந்து வளர்த்துருக்காங்க. பேர் ஷர்ட்டட், அதாவது ஷர்ட் எதுவுமே போடாமல் வெறும் உடம்போட முடியே இவ்வளோ லென்த்துக்கு இருக்குது. கல்லை வந்து தூக்கி டம்மு 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 டம்முன்னு அடிச்சுக்கினே இருக்காங்க. எப்பா யார்ப்பா நீ நைட் டைமில் வந்து கல்லை அடிச்சுக்கிட்டு இருக்க, ஒரே வீட்டில் பயங்கர சவுண்டு கேட்குதுப்பா, யார்ப்பான்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு தூரமாக இருந்து. ஆனால் அந்த பர்சன் எந்த விதமான ஒரு பதிலுமே சொல்லலை. அப்படியே டம்மு 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 டம்முன்னு அடிச்சுக்கினே இருக்கிறாருங்க. அடிச்சுக்கினே இருந்தது. இவரும் பக்கத்தில் போகிறாரு. பக்கத்தில் போயிட்டு அந்த பர்சன் கிட்ட பேசுகிறாரு. அந்த பர்சன் எதுவுமே திரும்பாமல், அதாவது ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இப்படி திரும்பியாவது பார்ப்போம்ல, அதுவும் கூட திரும்பாமல் அவர் பாட்டு கல்லை மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. பக்கத்தில் போக போக அந்த கல் அடிக்கிற சவுண்ட் வந்து அதிகமாக கேட்குது. இவர் ரொம்ப கடுப்பாயிட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அந்த பர்சனுடைய ஃப்ரண்ட்டில் போகிறாருங்க. ஃப்ரண்ட்டில் போனால் கல் தான் அடிக்கிறாரு. கல்லுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பொருள், அதாவது ஒரு சின்ன ஒரு சாக்கு பையனுவாங்களே, சின்ன சாக்கு பையில் ஒரு ஏதோ பொருளை வந்து கட்டி வச்சிருக்காரு. கல்லை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. யாருப்பா நீ ஏன்ப்பா கல் அடிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு கீழே குனிஞ்சு பார்க்கும்போது பட்டுன்னு அந்த ஒரு பர்சன் மேலே திரும்பி பார்க்குறாருங்க. பார்த்த உடனே ஆடி போய்டுறாருங்க. ஏன்னா அந்த பர்சனுடைய முகம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்பவும் அழுகுன நிலையில் வந்து இருக்குது. அப்படியே கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒயிட்டு தாங்க இருக்குது, பிளாக்கே கிடையாது. அப்படியே பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாருங்க. சிரிக்கும் போது அந்த பனிமூட்டமாக இருக்கிற நேரத்தில் அந்த மாதிரி ஒரு பர்சன் நடுநிசி, அதாவது கிட்டத்தட்ட 12 o'clock நைட்டு, 12 o'clock நைட்டில் இந்த மாதிரி நடக்குதுங்க. ஐயோ டைகர் அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. டைகர் விட்டாமருங்க ஒரு ஓட்டம். கிட்டத்தட்ட ஊசன் பெல்ட்டை தோற்றுருவான் போலுதுங்க. 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுறான். டேய் எங்கடா போகிற, டைகர் டைகர் டைகர்னு கூப்பிட்ற. டைகர் பாட்டு ஓடினே இருக்குது. ஆளே காணோம். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இந்த ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய கால், அதாவது இந்த ஆன்மா உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஆன்மா வந்து இவருடைய காலை பிடிக்குதுங்க. காலை வந்து எட்டி உதச்சிட்டு இவர் வந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அங்கே ஒரு மாங்காய் மரம் இருக்கு இல்லையா, மாங்காய் தோப்பு இவரது இருக்கு, அந்த மாங்காய் மரத்துக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிறாரு. ஒளிஞ்சிட்டு இந்த பக்கம் எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்த ஆன்மா இல்லைங்க, எங்கே போச்சுன்னு தெரில. ஐயோ ஆன்மா வேற காணாமல் போயிடுச்சு. டைகர் வேறு அந்த பக்கம் ஓடிடுச்சு. இப்போ டைகர் எங்கே போய் நான் தேடுறது, டைகர் வருவானா மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் பாருங்கள் இவர் பயந்து வந்திருக்காரு. பயந்து வந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஆன்மா இருக்குன்னு தெரிஞ்சாலும் தான் வளர்த்த செல்ல பிராணி எங்கே போச்சுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இவர் அதே இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்காருங்க. அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மணி நேரம் இருக்கும். ஒரு 1 மணி நேரம் கழிச்சு டைகர் மெதுவாக ஜாலியாக வருதுங்க. வந்த உடனே இவருக்கு செம்ம கோபம். அப்படியே டைகரை பிடிக்கிறாரு. டைகரை பிடிச்சி இன்னும் உனக்கு அறிவில்லை, ஒரு வளர்க்குறவன் ஒரு ஓனர், நான் வந்து இவ்வளோ ஆபத்தில் இருக்கிறேன், ஒரு ஆன்மா கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு பொதுவாக பிராணிகளுக்கெல்லாம் ஆன்மா தெரியும்னுவாங்களே, அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாதா, நீ உண்மையான பிராணி இல்லையா, என்னை விட்டுட்டு அந்த ஸ்பீடில் ஓடி போயிட்டு இப்போ மட்டும் ஏன் வந்த அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாருங்க. திட்டுறது வந்து இந்த பொதுவாக இந்த அனிமல்ஸுக்கெல்லாம் நல்லா தெரியும் அப்படின்வாங்க. ஸோ அந்த டைகர் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பேசாமல் கம்முன்னு, அதை எப்படி பேசும், நாயில் பேச முடியாது, குலைக்குங்களா, குலைக்கம் கூட குலைக்காமல் கம்முன்னு அப்படியே உம்முன்னு நிற்குதுங்க. சரி விடு, என்னமோ பயந்து போயிட்டு இருப்பேன், நானே பயந்துட்டேன், நீ பயந்துருக்க மாட்டியா, சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி டைகரை கூட்டு வீட்டுக்கு வந்து போயிடுறாரு. ஸோ அன்னைக்கு நைட்டு இப்படியே முடிஞ்சிடுதுங்க. அடுத்த நாள் காலையில் திரும்பியும் இவர் வந்து எழுந்துக்கிறாரு. எழுந்துட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா
குடிச்சிக்கிட்டே இருக்காருங்க. காப்பி குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா டைகர் ஏதோ ஒரு இடத்த, அதாவது ஏதோ ஒரு இடம் கிடையாது, நேற்று நைட்டு அந்த தோப்புக்கு நடுவில் இந்த மாதிரி கல் அடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆன்மா இருக்கு இல்லையா, அந்த ஆன்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிற இடத்தையே டைகர் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. பயங்கரமாக குலைக்குது. அதாவது எப்படி குலைக்குதுன்னா ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக வெறிகொண்டு குலைக்குது. ஏய் ஏன் இப்படி ஆக்ரோஷமாக வெளிக்கொண்டு குலைக்கிற? இவரும் எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. நேற்று நைட்டு எப்போ குலைக்கணுமோ அப்போ குலைக்கல, இப்போது காலியாக இருக்கிற நிலத்தை பார்த்து இந்த மாதிரி குலைச்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா டைகரை கட்டி போடுறாருங்க. கட்டி போட்டுட்டு அம்மா பசிக்குதுமா சாப்பாடு போடுமா அப்படின்றாங்க. அவங்க நல்லா இட்லி சாம்பார்லாம் போட்டுட்டு எடுத்து வந்து தட்டை கொடுக்குறாங்க. கரெக்டாக இட்லியை வந்து சாம்பாரில் கரைக்கிறாரு. கரைச்சிட்டு அப்படி சாப்பிட்லான்னு ஒரு வாய் எடுத்துகிட்டு போகிறாருங்க. டைகரை கட்டி போட்டிருந்தார் இல்லையா, அந்த கட்டை கழட்டிட்டு டைகர் செம்ம ஸ்பீடாக ஓடி வந்தது விட்டுது பாருங்கள் ஒரு கிக்கு. திரும்பியும் தட்டு வந்து பறக்குது. ஏய் என்னடா பண்ணுற, சாப்பிடும்போது இந்த மாதிரி பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் க்ளீன் பண்ணுறாரு. க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டாவது தட்டில் இட்லி சாம்பார்லாம் போட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்போ டைகர் எதுவுமே பண்ணல. சரி என்ன இது, முதல் தடவை சாப்பிட உட்காந்தும் போது இப்படி தான் பண்ணுச்சு, இன்றைக்கி காலையில் சாப்பிட போகும்போதும் இப்படி தான் பண்ணுது. சரி ஒருவேளை இதோட ஹேபிட்டாக இருக்குமோ. ஆனால் அது வந்து பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்தது. அது வந்து தப்பாக தெரியல, இவருக்கு ஃப்ரீயாக விட்டுறாரு. சரி அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலை வேலைகளெல்லாம் முடிக்கிறாரு. முடிச்சுட்டு மத்தியான வேலையில் சாப்பிட்றதுக்கு உட்கார்றாரு. அதே மாதிரி ஒரு நாட்டுக்கோழி குழம்பு தான் அடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இவருக்கு தெரியும் டைகர் வருவான் எட்டி வாதிப்பான் அப்படின்றது இவர் வந்து ஜட்ஜ் பண்ணிட்டாரு. ஜட்ஜ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இந்த வாட்டி லெக் பீஸை போடல, நார்மலாக இருக்கிற பீஸை போட்டு கொஞ்சமாக ரைஸை போட்டு அப்படியே பிணைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அதே மாதிரி டைகர் வரான், எட்டி உதைக்கிறான், தட்டு பறகுது. தெரியும்ல நான் எவ்வளோ உஷாரு பாரு, லெக் பீஸ் இந்த வாட்டி போடல அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிறாரு. லெக் பீஸ் இருக்குதான்னு தேடினா அவங்க அப்பா உட்காந்து லெக் பீஸை கடிச்சிக்கிட்டு இருக்காரு. யோ நானே என்னென்னமோ பிளான் பண்ணா, நீ வேற ஏன் அப்படி லெக் பீஸுக்கு இந்த மாதிரி ஆட்டையை போடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை திட்டிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆக ஆக இவரை சுற்றி நிறைய அமானுஷமான விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இவர் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல வேற யாரோ உட்கார்ந்துக்கிட்டு இருக்க மாதிரியும், டைகர் வந்து பார்த்தீங்கன்னா இவரை தாண்டி பின்னாடி போயிட்டு அந்த ஒரு இடத்துல போயிட்டு குலைச்சிக்கிட்டே இருக்கிறத வந்து ஃபீல் பண்ணுறாரு. அவங்க அப்பாவும் கேட்குறாங்க ஏன் டைகர் இந்த மாதிரி குலைச்சிக்கிட்டே இருக்குது. அவங்க அம்மாவும் கேட்குறாங்க ஏன் டைகர் இந்த மாதிரி குலைச்சிக்கிட்டே இருக்குது, ஏதோ பசிக்குது போல இருக்குடா சாப்பாடு போடுறா அப்படின்றாங்க. சாப்பாடு போட்டு டைகருக்கு வைக்கிறாங்க. டைகர் சாப்பிடலங்க. சாப்பாடே பார்க்கல, அப்படியே எட்டி பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கு. ஏய் டைகர் சும்மா இரு, சரி வா நம்ம வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி டைகரை கூட்டிட்டு இவர் வந்து வாக்கிங் போயிடுறாருங்க. ஒரு 9 மணி அளவில் திரும்பியும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து இவர் வந்து போய் படுத்து தூங்குறாருங்க. டைகரை நைட்டு கட்டி போடல, ஏன்னா இவருக்கு நேற்று நைட்டு நடந்த சம்பவம் வந்து ஞாபகத்துக்கு இருக்குது. இது வந்து யாரும் அப்பாவுக்கும் சொல்லலை அம்மாவுக்கும் சொல்லலை, சொன்னால் பயந்துருவாங்கன்னு சொல்லி சொல்லாமல் இருக்காருங்க. நைட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு டைகர் குலைக்கிற சவுண்டு வந்து கேட்குது. என்னடா திரும்பியும் டைகர் குலைக்கிறானே அப்படின்னு சொல்லி எழுந்து போய் வெளியே பார்க்குறாங்க. வெளியே பார்த்தா டைகர் ஆளை காணோம். ஆனால் டைகருடைய குலைக்கிற சவுண்டு மட்டும் கேட்குது. என்ன இது குலைக்குதே, டைகர் எங்கே போச்சுன்னு தெரியலையே, ஏதோ ஒன்று பார்க்குதா, ஏதோ ஒன்று பார்த்துருச்சா அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டைகர் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் குலைக்கிறது வந்து சவுண்டு கேட்குது. மொட்டை மாடியில் இருக்கானா டைகர் அப்படின்னு சொல்லி இவர் மெதுவாக மொட்டை மாடிக்கு வந்து ஏறி போகிறாருங்க. ஏறி போனால் ஒரு துணியெல்லாம் காய போட்டிருப்பாங்களே, அந்த மாதிரி துணியெல்லாம் காய போட்டிருக்காங்க. ஒரு பெட்ஷீட் வந்து காய போட்டிருக்காங்க. அந்த பெட்ஷீட்டை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்குது. எதுக்கு குலைக்குது அப்படின்றதெல்லாம் தெரியல, ஆனால் குலைச்சிக்கிட்டே இருக்குது. அந்த பெட்ஷீட் பக்கத்தில் இவர் வந்து போகிறாரு. டைகர் என்ன பண்ணுதுன்னா இவருடைய பேண்ட் இருக்குல்ல, இவருடைய பேண்ட்டை பிடிச்சி கடிக்குதுங்க. கடிச்சு இவர் வந்து இழுக்குது. அதாவது அந்த இடத்துல போகாத அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம் அங்கே இருக்குது. அந்த விஷயத்துலேருந்து உன்னை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் பேண்ட்டை பிடிச்சி இழுக்குது. என்ன டைகர் இருடா, அந்த பெட்ஷீட் எடுத்துகிட்டு போயிடலாம்டா குளிர்துடா அப்படின்றதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப குலைக்குது, பிடிச்சி இழுக்குது, விட மாட்டேங்குது. அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் இவர் யோசிக்கிறாரு, உனக்கு டைகர்னு பேர் வச்சது நல்லதாக போயிடுச்சு, டைகர் மாதிரியே பயங்கர ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கிற, ஆள் பார்க்குறதுக்கு என்னமோ ஒல்லியாக தான் இருக்கிற, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போகிறாரு. கரெக்டாக அந்த மொட்டை மாடியோடைய படிக்கட்டு இருக்கும் இல்லையா, படிக்கட்டு பக்கத்தில் போயிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாருங்க. திரும்பி பார்த்தா ஆடி போயிடுறாரு. ஏன்னா அந்த இடத்துல அந்த பெட்ஷீட் இருந்தது இல்லையா, பெட்ஷீட்டுக்கு பின்னாடி யாரோ நின்றுக்கிட்டு இருக்க மாதிரியும் அந்த கால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. அந்த கால் பார்க்குறதுக்கே எரிஞ்சு போன நிலையில் இருக்குது. நெகங்கள் எல்லாம் பெருசாக இருக்குது. அந்த காலை பார்த்த உடனே இவர் அப்படியே டமடமடமடமான ஆடுறாரு. டைகரை பார்க்குறாரு. டைகர் வந்து திரும்பியும் பார்த்தா அந்த இடத்துல பார்த்து குலைக்குது. ஏய் டைகர் என்னை காப்பாற்றிட்டுடா, நான் வேற போயிட்டு பெட்ஷீட் எடுக்க போயிருந்தா என்னடா ஆயிருக்கும், எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு டைகரை கூட்டிகிட்டு வந்து உனக்கு நான் ஃபுல்லாக லெக் பீஸாக போடுறேன்னு சொல்லி நாட்டுக்கோழி அடித்து அடுத்த நாள் குழம்பு வச்சு ஃபுல்லாக டைகருக்கு ஒரு ட்ரீட் தான். நல்லா சாப்பிட்றாரு டைகரு. சரி நல்லா சாப்பிட்டுட்டான், இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி திரும்பியும் தட்டில் சாப்பாடு போட்டு உட்கார்றாருங்க. ஓடி வந்தது எங்கே இருந்ததுன்னு வந்ததுன்னு தெரியல.
விழுந்தாருல, வந்து எட்டி ஒரு விட்டுச்சு பாருங்க தட்டை. தட்டி எகிரி போய் ஊந்துச்சுங்க. என்னடா டே இவ்வளோ சோறு போட்டாலும் வந்து எட்டி ஒதுக்கிறியடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னதான் இருந்தாலும் தன்னோட உயிரை காப்பாற்றினானே, அவனோட உயிரை வந்து பெருசாக நினைக்காம கூட என்னுடைய உயிரை காப்பாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அதை க்ளீன் பண்ணிட்டு திரும்பியும் சாப்பிட்றாரு. அந்த டைமில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்படியே அன்றைக்கி நாள் முழுவதும் போகுது. அன்றைக்கி நைட் ஆக ஆக திரும்பியும் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னா, இவருடைய ரூமில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. டைகரை வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா வெளியே விட்டுறாங்க. ஸோ டைகருக்கு நல்லா சாப்பாடு போட்டனால நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு. திடீர்னு யாரோ இவருடைய வீட்டை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அதாவது சல்க் 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 சல்க்குன்னு அந்த சவுண்ட் வந்து கிளியராக கேட்குதுங்க. அந்த சவுண்டை கேட்ட உடனே இவர் எழுந்துக்கிறாரு. எழுந்து என்னடா இது சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயம். அந்த முடியை விரித்து போட்டுக்கிட்டு ஒரு பர்சன், ஒரு ஆன்மா வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தது தெரியுமா? அந்த ஒரு ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இவருடைய வீட்டை சுற்றிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்க்குறாருங்க. சுற்றிக்கிட்டு இருக்கும்போது நார்மலாக சுற்றிக்கிட்டு இல்லை, அந்த ஒரு ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு லுக்கை வச்சுக்கிட்டு அப்படியே இந்த இவர் இருந்தார்ல அந்த ரூமை பார்த்துக்கிட்டே வந்து சுற்றிக்கிட்டு இருக்குங்க. இவருடைய வீட்டை சுற்றிக்கிட்டு இருக்கு. திடீர்னு டைகர் குலைக்கிற சவுண்ட் வந்து கேட்குதுங்க. இந்த மூமெண்ட் டைகர் குலைச்ச உடனே அந்த ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து ஒரு பயங்கரமான ஒரு சவுண்டு, அந்த சவுண்டு கேட்டு அந்த ஆன்மா வந்து பிச்சுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறத இவர் வந்து பார்க்குறாரு. கண் எதிர இந்த மாதிரி விஷயங்களை பார்த்த உடனே இவருக்கு வேர்த்திருச்சு. இவருக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு இவருடைய வீட்டை சுற்றி ஏதோ ஒரு அமானுஷ தாக்குதல் இருக்குது. அந்த அமானுஷ தாக்குதல் வந்து டைகருக்கு தெரியுது. டைகர் ஏதோ ஒன்று முயற்சி பண்ணுது, நம்மளை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுது அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அன்றைக்கி நைட்டும் இதே மாதிரி போகுது. அடுத்த நாள் காலையில் திரும்பியும் உட்காந்து சாப்பிடலான்னு உட்கார்றாரு. திரும்பியும் டைகர் வந்து தட்டி விடுது தட்டை. சரி இது வழக்கம் தானே, இது வரைக்கும் 4 நாள் ஆயிடுச்சு, 4 நாள் பழக்கமாகவே ஆயிடுச்சு. அடுத்த தடவை போட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இப்படியே வந்து போயிடுச்சு. அன்னைக்கு மத்தியானம் தான் இவருக்கு டைகர் மேலே ஒரு செம்ம கோவம் வருதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்பயுமே வீட்டில் இவர் தான் சாப்பிடுவாராம். அன்றைக்கி அவங்க அப்பா வெளியே போயிட்டு வந்திருக்காரு. பயங்கர பசியில் இருந்திருக்காரு. நிறையா சாப்பாடு போட்டு மட்டன் குழம்பு வச்சுருக்காங்க. மட்டன்லாம் போட்டு நல்லா அடித்து சாப்பிட்லான்னு எடுக்கிறார் ஒரு வாய். அந்த ஒரு வாயை எடுக்கும் போதே டைகர் ஓடி வந்து எட்டி விடுதுங்க அவங்க அப்பாவோட தட்டை. இது வரைக்கும் இவருக்கு கோவம் வரல. யாருக்கு? பூபதிக்கு கோவம் வரல. அவருடைய தட்டை எட்டி உதைக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் டைகர் அவங்க அப்பாவோடைய தட்டை எட்டி உதைச்ச உடனே இவருக்கு வந்தது பாருங்க கோவம். குச்சியை எடுத்து டைகர் அடிக்கவே போயிடுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்க்குறாரு. டைகர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சைலண்டாக அப்படி பம்பிக்கிட்டு வாழை மட்டும் ஆட்டிக்கிட்டு இருக்கு. அவங்க அப்பாவுமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கையை பிடிச்சிடாரு. டேய் பண்ணுறது வந்து நார்மலான விஷயம் தானடா, 4 நாள் நம்ம கூடயே இருக்குடா அந்த பிராணி, ரொம்ப ஆசையாக இருக்குது, நைட் எல்லாமே வந்து நம்மளை பாதுகாக்குதுடா, அதை போய் அடிக்க போறியாடா, பரவாயில்லடா இது தானே, இன்னொரு வாட்டி போட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரீயாக விட்டுடுறாருங்க. ஆனால் இவருக்கு கோபம் தாங்கலை பூபதிக்கு. ஏன்னா அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும் இவருக்கு. டைகரை வெளியே கூட்டு போயிறாரு. கூட்டு போயிட்டு செம்ம திட்டுறாருங்க. இன்ஃபேக்ட் அனிமல்ஸுக்கு தெரியும் நம்மளுடைய ஓனர்ஸ் ரொம்ப கோபமாக திட்டினாங்க அப்படின்னா ஃபீல் ஆகும் இல்லையா, அதே மாதிரி டைகருமே ஃபீல் ஆகுது. அப்படியே வந்து கண்ணிலிருந்து தண்ணி வழியிறத வந்து பார்க்குறாருங்க. லிட்ரலி இது சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வருது. கண்ணீர் வழியிறத வந்து பார்த்த உடனே சரி பாவம் டைகரு நம்ம திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா விட்றா நான் உன்னை திட்ட மாட்டேன் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அன்னைக்கு நைட்டு திரும்பியும் நிறைய அமானுஷங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இவங்க அம்மா கிச்சனில் சமைச்சிக்கிட்டே இருக்காங்க. சமைச்சிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க அம்மா பின்னாடி யாரோ ஒரு கருப்பான உருவம் வந்து நின்னதை ஃபீல் பண்ணி அவங்க அலறி கத்துறாங்க. கத்தின உடனே இவர் அந்த கிச்சனுக்குள்ளே போய் என்னம்மா ஆச்சு அப்படின்றாரு. யாரும் வந்து நின்ன மாதிரியே இருந்ததுடா, எனக்கு டப்புன்னு தூக்கி வாரி போட்டுடுச்சு அப்படின்றாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹாலில் ஒரு சில பொருள்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, பொருளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டமால் டமால்னு கீழே விழுக ஆரம்பிக்குது. 2 பேரும் ஓடி போய் ஹாலில் பார்க்குறாங்க. டைகர் கீர் தள்ளி விட்டானான்னு பார்த்தா டைகர் வெளியே இருக்கான். ஆனால் ஹாலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருள்கள்லாம் விழுது. அதே டைமில் டைகர் வந்து பார்த்திங்கன்னா குலைச்சிக்கிட்டே இருக்கான். ஆனால் வீட்டுக்குள்ளே வரல, அப்படியே வீட்டுடைய வாசல்லே நின்று அவங்களுடைய ஹாலை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கான். டைகர் ஏன்டா குலைச்சிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி பூபதி வெளியே போகிறாரு. வெளியே போயிட்டு டைகரை வந்து சமாதானப்படுத்துறாரு. ஆனால் டைகர் வந்து சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை, இப்படியே பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்குது. என்னடா இது ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி சைலண்டாக கேட்கும்போது ஏதோ ஒன்று கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி டைகர் வந்து பார்த்திங்கன்னா இவரை பார்த்துட்டு அப்படின்ற ஒரு சவுண்டு கொடுக்கும்ல நாய்ங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்துருக்குங்க. இவர் புரிஞ்சுக்கிறாரு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. சரி இந்த பிரச்சனையை பற்றி நம்ம அப்பா அம்மா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்க அம்மா வந்து ரொம்ப பயத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேர்த்து ஊற்றுது. என்னம்மா ஆச்சு, ஏம்மா இப்படி வேர்த்து ஊற்றுதுன்னும் போது, இல்லைடா ஏதோ ஒரு
பேய் இருந்த மாதிரியே இருந்ததுடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, திடீர்னு கிச்சன்லேருந்து சாமான்லாம் 2-3 தடவை கீழே விழுந்தது, இதெல்லாம் அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் சொன்னால் வந்து அவர் ரொம்ப வருத்தப்படுவார், இது எப்படியே சமாளிச்சிடலான்னு பார்த்தேன், ஆனால் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்குடா, என்னுடைய காலை யாரோ பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்ததுடா, திடீர்னு வந்து மொட்டை மாடியில் போயிட்டு துணியெல்லாம் காய வைக்கலான்னு போகும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு உருவம் நின்றுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது, கால் வந்து அப்படியே கருகின நிலையில் இருந்ததுடா, தூரத்தில் பார்த்தேன், பார்த்து பயந்து போய் பதறடிச்சு நான் கீழே ஓடி வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ தான் இவருக்கு தெரியுது இந்த மாதிரி அமானுஷ நிகழ்வுகள் இவருக்கு மட்டும் நடக்கலை, இவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நடக்குது, அவங்க அம்மாவுக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவோம், ஏன்னா நம்மளுக்கும் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டா அம்மா ரொம்ப பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட இந்த மேட்டரை வந்து சொல்லலை. சரி, மெதுவாக அவங்க பாட்டி கிட்ட போயிட்டு பேசலாம்னு சொல்லி அவங்களுடைய பாட்டியோடைய ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு. பாட்டியோடைய ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆனால் பாட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷாக் அடிச்சுன்னு ஆடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெட்டில் படுத்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய பார்வை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பரணை மேலே இருக்குது, பரணை மேலே அப்படியே பார்த்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவர் பாட்டியை பார்த்த உடனே ஐயோ பாட்டி ஏனாச்சுன்ட்டு இவர் போயிட்டு பாட்டியை தூக்குறாரு. இவர் தூக்குறோன்னா டப்புன்னு சைலண்ட் ஆகிடுறாங்க, கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. என்ன பாட்டி ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னதுக்கப்புறம் அவங்களுக்கு பேச்சு வரல. அவங்களுக்கு நார்மலாகவே திக்கி பேசுவாங்களாம், அவங்களால பேசவே முடியல. பரணையை காட்டி அப்படியே கையை காட்டுறாங்க, அழுகுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க. நீ போ இங்கேருந்து போ, நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. என்ன இது பாட்டி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் மெதுவாக வெளியே போகும்போது அப்படியே பரணையில் பார்க்குறாருங்க. பரணையில் பார்த்தா இவருக்கு ஒரு காட்சி தெரியுது. அந்த கால் கருகி போன ஒரு கால் இருக்கு இல்லையா, அந்த கால் தடம் வந்து பார்த்திங்கன்னா பரணை மேலே வந்து இருக்குங்க. அந்த கால் தடத்தை பார்த்த உடனே இவருக்கு பயங்கர கூஸ்பம்ஸ் ஆகுது. கால் தடத்தை பார்த்த உடனே இவர் ஆடி போயிடுறாரு. அப்படியே அதே சந்தேகத்தோட எப்படியாவது இந்த மேட்டர் அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா வந்து அன்றைக்கி நைட்டு வரல, எங்கேயோ வெளியூர் போயிருக்காரு. சரி, வந்த உடனே முதல் வேலையாக இதை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நைட்டு இவருடைய ரூமில் போயிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்காருங்க. உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு ரத்த வாடை, பயங்கரமான ஒரு வாடை. இவனால் அந்த ரத்த வாடையை தாங்கவே முடியல. என்னடா இது இவ்வளோ ரத்த வாடை வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போய் பார்க்குறாரு. வெளியே போய் பார்த்தா ஒரு முயல் இருக்கு இல்லையா, முயலை வந்து கழுத்தை திருப்பி முயலோட ரத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய வீட்டு செவுர் இருக்கு இல்லையா, செவுர் மேலே தெளித்து விட்டுருக்காங்க, ரத்தத்தை தெளித்து விட்டுருக்காங்க. ஆனால் அந்த ரத்தத்துக்கு கூட என்ன ஒரு விஷயத்தை பார்க்குறாரு அப்படின்னா, அந்த கால் இருக்குல்ல, அந்த கால் வந்து அப்படியே செவுத்து மேலே நடந்து போனால் கால் அச்சு வந்து பதியும் இல்லையா செவுத்தில், அந்த மாதிரி ரத்தத்திலேயே கால் அச்சு வந்து பதிஞ்சிருக்கிறத வந்து பார்க்குறாருங்க. இதை பார்த்த உடனே பயங்கரமாக பயப்படுறாரு. டைகர் திரும்பி பார்க்குறாரு, டைகரை பார்த்தா டைகர் காணோம். டைகர் திரும்பியும் குலைக்குது. எங்கடா டைகர் குலைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா மொட்டை மாடியில் தாங்க குலைக்குது. குலைச்ச உடனே இவர் குடுகுடுன்னு, ஏன்னா அந்த கால் பற்றி தெரியும், மொட்டை மாடியில் இந்த மாதிரி அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருக்குன்றது இவருக்கு தெரியும். சரி, எப்படியாவது டைகரை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லி இவர் வந்து பார்த்திங்கன்னா ஓடுறாருங்க. மொட்டை மாடிக்கு போகிறாரு. ஓடி போய் டைகர் சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புறாரு. திரும்பி பார்த்தா டைகர் செம்ம ஸ்பீடாக இவர் பக்கம் ஓடி வருது. அப்படியே செம்ம ஸ்பீடாக ஓடி வருது. ஓடி வந்து டைகர் அப்படின்றாரு. கீழே உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே டைகர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய தலைக்கு மேலே அப்படியே செம்ம ஜம்ப், அப்படியே ஏரில் அப்படி ஜம்ப் பண்ணும் இல்லையா நாய்ங்க, அந்த மாதிரி ஏரில் ஜம்ப் பண்ணி ஏதோ ஒரு பொருளை டப்புன்னு வாயில் கவுதுங்க. வாயில் கவ்வி அப்படியே டம்மால்னு கீழே விழுகுதுங்க. அதாவது ஏரில் அப்படியே பறக்குது, வாயில் கவுது, வாயில் கவ்வி அப்படியே டம்முன்னு கீழே விழுகுது. கீழே விழுந்த உடனே இவருக்கு பதறாரு. ஓடி போயிட்டு டைகர் அப்படின்னு பார்க்குறாரு. அதோடைய கண்ணில் இருந்து தண்ணி வலியுதுங்க. வாயில் ஏதோ ரத்தம் வலிகிற மாதிரி இருக்குது. வாயில் என்ன தான் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி இவர் எடுத்து பார்த்தா வாயில் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருக்காங்க. அதில் வந்து குங்குமம்லாம் தடவி வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கூடவே ஒரு சில பொருள்கள், இந்த மாதிரி பிளாக் மேஜிக்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு சில பொருள்களெல்லாம் வச்சுருக்காங்க. டைகர் அதை கவ்விட்டு அப்படியே கீழே விழுந்துருச்சுங்க. விழுந்து அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்குது. டைகர் என்னடா வாடா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கூட சொல்ல முடியாது. ஆனால் 1980s காலகட்டம் இவங்க இருக்கிறது ஒரு குக்கிராமமும், பக்கத்தில் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்லாம் அப்போ அவைலபிளாக இருக்குமான்றதெல்லாம் தெரியல. இவருக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அம்மாவை போய் கூட்டிகிட்டு வரலான்னு போனாலும் அம்மாவும் பயப்படுறாங்க, பாட்டியும் அந்த மாதிரி நிலையில் இருக்காங்க. தனியாக இவர் மட்டும் மாட்டிக்கிட்டாரு. அழுதுகிட்டே இருக்கும்போது அடுத்த 5 செகண்டில் டைகருடைய உயிர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய கையிலேயே பிரியதை வந்து பார்க்குறாருங்க. பார்த்த உடனே இவர் அழுகிற, இவரால் ஒன்றும் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா 5 நாள் தான் அந்த பிராணி வந்து பார்த்திங்கன்னா இவர் கூட இருந்திருக்கு. ஆனால் அந்த 5 நாட்களில் அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிருச்சுங்க. இவங்களுடைய குடும்பத்தையே காப்பாற்றிருச்சு அப்படின்னு சொல்லி தான் நினச்சாரு. அப்படி தான் நடந்திருக்கு. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா டைகரை அழுகிறாரு. இவர் அழுகிற சத்தத்தை கேட்டு அம்மா பாட்டி 2 பேரும் மேலே வராங்க. என்னடா ஆச்சு அப்படின்னதுக்கப்புறம் இந்த மாதிரிம்மா டைகர் என்னாச்சதில்ல, நான் இப்படி குனிஞ்சேன் தூக்குறதுக்கு, அப்படியே என்னை தாண்டி போய் ஏதோ ஒன்று பொருளை பிடிச்சதுமா, இந்த மாதிரி பொருளெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கையில் எடுத்து காட்டுறாருங்க. கையில் எடுத்து காட்டணுன்னா அவங்க பாட்டி அது தூக்க போகிறா, தூரம் போகிறான்றாங்க. என்ன பாட்டி என்ன ஆச்சு அப்படின்னதுக்கப்புறம் அது யாரோ செய்வினை வச்சுருக்காங்கடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. என்ன பாட்டி நீங்கள் செய்வினை அப்படி இப்படின்னு பேசுகிறீங்க? இல்லை
இது செய்வனை வச்சுருக்காங்க. உடனடியாக நாளைக்கு அப்பா வந்த உடனே இந்த மேட்டரை சொல்லிடணும்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் அவங்க அப்பா வராருங்க. அவங்க அப்பாவுமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா 5 நாள் தான் இந்த பிராணி வந்து நம்ம கூட வளர்ந்துருக்கு, 5 நாள்லேயே இந்த மாதிரி நம்மளுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அவருமே ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் டைகரை வந்து எப்படி ஒரு மனிதர்களுக்கெல்லாம் ஒரு இறுதி சடங்கு நடத்துவாங்களோ அந்த மாதிரி ஒரு இறுதி சடங்கு நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் டைகரும் வந்து பார்த்திங்கன்னா சரி அது ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி அமானுஷங்கள் எல்லாம் நடக்குது, இதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு தெரிஞ்ச சாமியார்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கூப்பிட்டுருக்காங்க. அதில் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து பயங்கரமாக வருவார். அதுவும் இந்த கருப்பன் வந்து அவருடைய உடம்புல வருவாராம். அவர் வந்து வீட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே அவருடைய உடம்புல கருப்பன் வந்துடுறாரு. கருப்பன் வந்து அதாவது அருவாள்லாம் வச்சிருக்காரு. அருவாள்லாம் வச்சுட்டு அப்படியே பயங்கரமாக சாமி ஆடுறாரு. சாமி ஆட்டுனே அப்படியே இவங்க அருள் கேட்குறாங்க, சாமி என்ன சாமி ஏதாவது நாங்கள் தப்பு பண்ணிட்டோமா, குடும்பமாக ஏதாவது பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சாமி ஆடிக்கிட்டே சொல்கிறாரு, குடும்பமாக நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் உங்களுக்கு ஒரு வினை வச்சுருக்காங்க, உங்களுக்கு ஒரு செய்வனை வச்சுருக்காங்க, குடும்பம் நாஸ்தி ஆகணும்னு செய்வனை வச்சுருக்காங்க, அதை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிராணி உயிர் கொடுத்து உங்களை காப்பாற்றிருக்கு, உங்களுடைய குடும்பத்தையே காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது திரும்பியும் எனக்கு புல்லரிக்குதுங்க. ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக சாமி வந்து அவர் பேசுகிறாரு. என்னாச்சு சாமி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு இன்சிடென்ட் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஃபர்ஸ்ட் டே இவர் வந்து வெளியே போகிறாரு. அதாவது கல் தட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஒரு ஆன்மா தட்டிக்கிட்டு இருந்தது. பக்கத்தில் ஏதோ ஒரு பை மாதிரி வச்சுருந்தாங்கன்னு சொன்னல, அந்த பையை கவ்விட்டு டைகர் வந்து ஓடிச்சுல, கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடிச்சுன்னு நான் கூட ஒரு காமெடி பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக டைகர் ஓடினது அந்த செய்வனை வச்ச பையை தான். அந்த செய்வனை வச்ச பையை வந்து எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட இவங்களுடைய வீட்டிலேருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு ஓடி இருக்கு. ஓடிட்டு தூரமாக தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து திரும்பி வந்திருக்கு. என்ன நினச்சிருக்கு அப்படின்னா இந்த ஆன்மா வந்து வீட்டுக்கு கெட்டது செய்யணும்னு வந்து முடிவு பண்ணியிருக்கு. தன்னுடைய முதலாளியும் அவங்களுடைய வீடும் சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பையை வீடு எடுத்துகிட்டு போய் தூரமாக தூக்கி போட்டுட்டு வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டன்ஸுமே அதாவது இந்த தட்டு ஓடி வந்து தட்டி விடணும் இல்லையா, இது வரைக்கும் இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, டைகர் வந்து விளையாடுறதுக்காக தான் இப்படி பண்ணுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இவங்களுடைய வீட்டில் வச்சிருக்கிற செய்வனை எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வீட்டில் சமைச்ச சாப்பாடை யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்களோ அந்த ஃபஸ்ட்டு சாப்பிட்ற பர்சனு உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்வனை பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் முதல் தடவையாக சாப்பாடு போட்டு உட்கார்ந்த உடனே டைகர் ஓடி வந்து டமால்னு தட்டி விட்டுருது. 2வது தடவை சாப்பாடு போட்டால் யாருக்கும் எதுவுமே ஆகலை. இதுவுமே அந்த பிராணிக்கு தெரிஞ்சிருக்கு. சாமி வந்து கருப்பன் வந்து ஆடிக்கிட்டு இருக்காருலே, அவருமே வந்து இதை சொல்கிறாருங்க. சொன்ன உடனே இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. டைகர் எப்படி சாமியை செத்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது திரும்பியும் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. இந்த எல்லா முயற்சிகளையும் வீணான ஒரு காரணத்தினால முன்னமும் ஸ்ட்ராங்காக டபுள் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அந்த முயலுடைய கழுத்தை திருப்பி ரத்தத்தெல்லாம் வீட்டில் தெளித்து விட்டு பயங்கரமான ஒரு ஏவலை விட்டுட்டாங்க. அந்த ஏவல் ஃபஸ்ட்டு யார் கை வைக்கிறாங்களோ அவங்களுடைய உயிர் கண்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த ஏவலை தூக்கி போட்டாங்க இல்லையா, அது தூக்கி போடும்போது டைகர் வந்து பார்த்துருச்சு. கரெக்டாக அது எங்கே மேலே வந்து விழுற மாதிரி இருந்ததுன்னா இந்த பூபதி இருக்கார்ல, பூபதியோட தலை மேலே வந்து விழுகிற மாதிரி வந்துச்சுங்க. அதனால தான் அவ்வளோ ஸ்பீடாக ஓடி வந்து இவர் கீழே உட்கார்றாரு. அப்படியே அந்த பாக்கெட் வந்து இவர் தலை மேலே விழுறதுக்கு வருது. இவர் தலை மேலே விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பாக்கெட்டை வந்து கவ்வி கீழே போய் விழுந்திருக்குங்க. கவ்வி கீழே விழுந்த உடனே அந்த டைகர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துமே போயிருக்கு. இதை கேட்ட உடனே பயங்கர சோகம். அப்படியே கருப்பன் ஆடிக்கிட்டு கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, நான் மலையேற போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன், அந்த தோழன் உன்னுடைய தோழன் செத்து உன்னை பாதுகாக்கிறான்டா, இங்கே தான்டா சுற்றிக்கிட்டு இருக்கான், எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த வீட்டை சுற்றி தான்டா வருவான், அவன் இருக்கிற வரைக்கும் அவனுடைய ஆன்மா இருக்கிற வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு எதுவுமே பிரச்சனை வராதடா, எதுவும் தேவையில்லடா, நான் கூட தேவையில்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா மலையேறாரு. அவர் அப்படியே சாந்தம் அடைகிறாருங்க. இதை கேட்ட உடனே குடும்பமே ஷாக் ஆகி போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு குலதெய்வம் கருப்பண்ண சுவாமி தான். ஆனால் குலதெய்வம் ஃபோட்டோ பக்கத்தில் எந்த ஒரு பிராணியோடைய ஃபோட்டோவை வச்சு கும்பிடவே மாட்டாங்க. ஆனால் டைகரை வந்து பார்த்திங்கன்னா இவர் வரைஞ்சி வச்சுருக்காரு. பூபதி வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் நல்லா பண்ணுவாராம். ஸோ டைகருடைய ஃபோட்டோ வந்து வரைஞ்சி வச்சுருக்காரு. அதை ஃப்ரேம் போட்டு இவங்க குலதெய்வம் ஃபோட்டோக்கு பக்கத்தில், அதாவது கருப்பனுடைய ஃபோட்டோக்கு பக்கத்திலே இந்த டைகருடைய ஃபோட்டோவும் பண்ணி வச்சுருக்காங்க. டெய்லியும் இது வரைக்குமே அவங்க டைகருக்கு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க குலதெய்வமாக வணங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் ஃபென்டாஸ்டிக் ஸ்டோரி பாருங்கள். ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா
ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருப்பேன். ஒரு விதமான காமெடி பாயிண்டர்ஸும் நடுவில் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள்லாம் கூட கேட்கலாம், ஏன் இவ்வளோ காமெடி பண்ணுறீங்க அப்படின்லாம் கூட கேட்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டோரியாக இருக்கணும். ஸோ டைகர் வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுச்சு. பட் அதுவே வந்து ஒரு அமானுஷமாக நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இன்ஃபேக்ட் பூபதியுமே என்கிட்ட அதுதான் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு உண்டான காரணமே என்னென்னா, அதில் லைட்டாக கொஞ்சம் ஹியூமர் கலக்குறீங்க, கொஞ்சம் காமெடியும் இருக்குது, ப்ளஸ் ஒரு நல்ல மெசேஜுமே இருக்குது. ஸோ யாரெல்லாம் டாக் லவர்ஸாக இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சமர்ப்பணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருந்தாருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பூபதி. டாக் லவர்ஸாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க, நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப 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 பிடிச்சிருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. டைகர் போனது ஒரு மிகவும் வருத்தம் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தும் தன்னுடைய எஜமானருடைய வீட்டை காப்பாற்றணும், அவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இது வரைக்குமே டைகருடைய ஆன்மா அந்த வீட்டை சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நினைக்கும் போதே பயங்கர பெருமையாக இருக்குங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3000 லைக்ஸ் அண்ட் 300 கமெண்ட்ஸ் போடுங்க. ஏன்னா நீங்கள் போடுற ஒரு லைக்கும் கமெண்ட்டும் தான் என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்குது. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.